ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு செயல் கவலைப்படுவது. எப்போவுமே ஆண்டவர் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தான் நமக்கு சொல்கிறார். ஏன்னா நாம் எல்லாரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஆகவே நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஐயோ, விலைவாசி ஏறிப்போச்சே, ஐயோ திருமணம் ஆகலையே, ஐயோ குழந்தை பிறக்கவில்லை, ஐயோ வீடு கட்டவில்லையே, ஐயோ ப்ரமோஷன் இல்லையே, ஐயோ இந்த பிரச்சனை தீரலையே. கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக அவரை துதிச்சு பாடுங்க. நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தான் தருவார் தவிர தோல்வியை ஒரு நாள் தரமாட்டார். அதுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார் இல்லை, நமக்கு வெற்றி கொடுக்க தான் அவர் சிலுவையில் தொங்கினார். அதனால் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான். கவலைப்படாதீங்க. அவருடைய டைம்னு ஒன்று வரும்போது எல்லாத்தையும் நேர்த்தியாக பக்காவாக செய்வார். ஆகவே கவலைப்படாதீங்க.